ஜூன் 2ஆம் தேதி என்னோட பிறந்த நாள் சொல்றதோட நான் தெலுங்கானாவில் ஆளுநராக இருந்தேன். தெலுங்கானாவோட பிறந்த நாளும் ஜூன் 2 தான். ஆக இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். வேலூரில் எங்கள் அப்பா பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு குடியாத்தத்தில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, மறுபடியும் நமது பாரத பிரதமர் அவர்களே 3வது முறையாகவும் பிரதமராக வருவதற்கான அத்தனை அறிகுறிகளும் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. இது மக்கள் நன்றி உணர்ச்சியோடு நல்ல திட்டங்களை கொடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். அதனால் மக்களுக்கு மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தமிழகத்துல இன்னும் அதிக இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தமிழகத்துல உள்ள கருத்து கணிப்புகளை விட அதிகமான எண்ணிக்கையில் இடம் கிடைக்கும், அதிகமான சதவீதம் நமக்கு கிடைக்கும். தமிழகம் ஒரு திராவிட மாயையிலிருந்து திராவிட மாடல்னு சொல்றாங்க. ஆனா இந்த திராவிட மாடல் எவ்வளவு தோல்வி அடைஞ்சிருக்கிறது என்பதை மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், வேங்கை வயல் எவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு தீர்வு கிடையாது. கொலை கொள்ளை, சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக இல்லை. அதே மாதிரி சென்னையை சுத்தி மட்டுமே 2-3 நாட்களுக்கு முன்னால் 3-4 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. கஞ்சா, போதை, கூலிப்படையை வைத்து கொலை செய்வது, ஒரு காங்கிரசின் மாவட்ட தலைவர் கொலையுண்டதற்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காம இருந்து கொண்டிருக்கிறது. எந்த தடையும் சரியா கிடைக்கலன்றாங்க. ஆக இந்த அளவிற்கு தான் அவர்கள் காவல்துறையும் இருக்குது. ஆக இவ்வளவு தோல்விகளை வைத்துக்கொண்டு மக்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி எவ்வளவு கடத்தப்பட்டிருக்கிறது என்று நீங்க பாத்தீங்க. அதே மாதிரி எல்லா விலையும், கரண்ட் கட்டணம் முதற்கொண்டு, பால் கட்டணம் முதற்கொண்டு, எல்லா விலைகளும், பத்திர கட்டணம் முதற்கொண்டு எல்லா விலைகளும் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆக தமிழக மக்களும் எப்படி பாரத தேசத்து மக்கள் வளர்ச்சியை நோக்கி நாம செல்லணும், ஊழலுக்கு எதிராக நம்ம வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி தமிழக மக்கள் இந்த புரட்சியை செய்யணும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இலாக்கா இல்லாம ஒரு அமைச்சர் ஜெயில இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு ஸ்டாலின் ஏதோ பிரமாதமா ஆட்சி செய்து கொண்டிருப்பதை போல சொல்கிறார். நிச்சயமாக மக்கள் வெறுப்படைந்திருக்கிறார்கள். ஆக வருங்காலத்துல மக்கள் இதை உணர வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. மக்கள், பாரத தேச மக்கள் வளர்ச்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள், ஊழலுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு அம்மாட்ட வட இந்தியால கேக்குறாங்க, வெங்காயத்தை பத்தி என்ன சொல்றீங்க, கேஸை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, நாங்க வெங்காயத்துக்கும் கேஸுக்கும் நாங்க மோடிஜிக்கு வாக்களிக்கல, இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு நாங்க வாக்களிக்கிறோம், என் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு வாக்களிக்கிறோம். நான் நாட்டின் எல்லையை போய் பார்த்தேன், அந்த எல்லை எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாடு பாதுகாப்பாக இருக்கிறது. யார் கையில் நாடு பாதுகாப்பாக இருக்குமோ அவர் கையில் தான் நாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதனால மல்லிகார்ஜுன கார்கே நாங்க 290 300 பேசிட்டு இருக்கிறாரு. அது அவங்க கனவு காண வேண்டியதுதான். ஆனா உண்மையிலேயே பாரத பிரதமர் மீது மக்கள் அபரிதமான அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. எக்ஸிட் போல் கணிப்புப்படி மத்தியில பாஜக பெரும்பான்மை சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி தாமரை மலராதுன்ற மாதிரி தான் கணிப்புகள். தாமரை மலராதுன்னு ஆமா இல்ல, இன்னும் அதிகமான எண்ணிக்கையில நாங்க எதிர்பார்த்தோம். இது நேர் அரித்மேட்டிக், உங்களுக்கு நல்லா தெரியும். எதிர்கணியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி அப்படியே இருக்கு, பலமா இருக்கு. திராவிட கூட்டணியின் எதிர் வாக்குகள் சிதறுகிறது. அந்த சிதறுகின்ற வாக்குகளில் தான் நமக்கு இன்னைக்கு பிரச்சனை. அதனால அதிலேயுமே பாரதிய ஜனதா கட்சி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் மக்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியை வரவேற்க தயாராகி விட்டார்கள் என்பதுதான். தமிழகத்துல உள்ள கருத்து கணிப்புகளை விட நாம் இன்னும் அதிகமாக இடங்கள் பெறுவோம் என்பது எனது நம்பிக்கை. அதிகமான சதவீதம் பெறுவோம் என்பது நம்பிக்கை. இது ஒரு ஆரம்பம் தானே. ஒரு தேசிய கட்சிக்கு தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது அரசியல் ரீதியாக வரவேற்கத்தக்கது. ஆனாலும் அதனால்தான் நான் இதுக்கு முன்னால திராவிட மாடல் என்று திராவிட மாயையுடன் சில தவறுகள் நடைபெறுகிறது, அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மோடி பிரதமர் கன்னியாகுமரி வந்தது எல்லாருமே அரசியல் இருந்தாங்க. நாளைக்கு கலைஞருடைய 100ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. அது இப்போ எலெக்ஷன் தான் சொல்லிடுது, 4ஆம் தேதி வரைக்கும். இப்போ அவங்க பண்ணும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க?
இல்ல அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப ஸ்டாலின் வந்து கொடைக்கானல் போனாரு, கோல்ஃப் விளையாடினாரு. எப்படி நமக்கு தெரிஞ்சது? அவரு வந்து பாவம் யாருமே கேமராவே எடுத்துட்டு போகாம இப்ப எடுத்தாங்களா? அதே மாதிரி கொடைக்கானல் பார்க்குக்கு போகும்போது பொதுமக்களுக்கு அங்க வந்து அனுமதி மறுக்கப்பட்டது. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஆனா எல்லாம் அவங்க செய்வாங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இத்தனை மாநிலங்கள்ல எந்த இடத்துக்கு போனாலும் அவர் தியானம் செய்யலாம், யாரும் தடுக்க முடியாது. ஆனா கன்னியாகுமரி பாறையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து, அது ஒரு ஒரு தியாக பூமி என்பதை உணர்ந்து, அங்கே வந்து ஒரு தபஸ் செஞ்சா, ஏற்கனவே அங்கே பார்வதி அம்மா வந்து அங்க தியானம் செய்து தவம் செய்திருக்கிறார்கள். விவேகானந்தர் தவம் செய்து அவர் கருத்துக்களை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கிறார். ஆக எங்களது நாட்டில், குறிப்பாக தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக இடம் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்வதற்கு தான். அப்படி பார்த்தா அவங்க எதிர்த்து கொண்டுதான் இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் திருவள்ளூருக்கு சென்று அங்கேயும் மரியாதை செலுத்தி விட்டு தமிழ் மீது அவருக்கு இருக்கிற இந்த பக்கையும் உணர்த்தி விட்டு தான் வந்திருக்கிறார். அதனால என்னதுப்பா, கன்னியாகுமரியில இது மாதிரி ஒரு ஆன்மீக இடம் இருக்குங்கிறது வந்து மக்களுக்கு இதுவரை தெரியாதா, இல்ல மோடிக்கு தெரியாதா? மோடிக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அல்ல, மக்களுக்கும் தெரியும். ஆனா ஒரு பாரத பிரதமர் வந்து அங்கே இருக்கும் பொழுது அதன் முக்கியத்துவம் இன்னும் அதிகமாக தெரிகிறது என்பதுதான். ஏன்னா தெரியாதுன்னு இல்ல, அவரை இது 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே அங்கிருந்துதான் யாத்திரையும் தொடங்கி இருக்கிறார். அதனால நாம வந்து ஒரு பாரத பிரதமர், நாம சாதாரண மக்கள் போகும்போதே லைவ்ல ஃபேஸ்புக் போட்டுக்கிறோம். இந்த யூடியூப்ல உள்ள சகோதரர்கள்லாம் அவங்க ஃபேஸ் போட்டுக்கிறாங்க. ஒரு பாரத பிரதமர் போகும்போது அதுக்குள்ள ஒரு மரியாதையும் ஒரு முக்கியத்துவமும் கிடைக்கும் இல்லையா? அத இளைஞர்களுக்கு இன்னும் தெரியப்படுத்தலாம். எப்போ பாரத பிரதமர் ஒரு இடத்துக்கு போனா இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது என்பதுதான். காந்தி பற்றி மோடி பேசியதை நான் எதிர்பார்க்கவில்லை. அவரது பேச்சு காந்தி மீது எந்த அளவிற்கு வஞ்சம் இருந்தது கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் நேற்று முன்தினம் கற்பனையில் சொல்லியிருக்கார். படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கினாரான்னு. அதாவது அவர் அது யதார்த்தமா என்ன சொன்னாருன்னா, காந்தியை பத்தி, ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் வெளிநாடுகளுக்கு சென்று காந்தியோட சிலைகள் பலவற்றை அவர் திறந்து வைத்திருக்கிறார். காலையில அவரு வந்து காந்தி சிலைக்கு பூ போட்டுட்டு தான் அவர் அலுவலகத்தை தொடங்குகிறாருன்னு அவரோட அலுவலகத்துல ஒரு படமே இருக்கு. அதனால அவர் யதார்த்தமா இந்த மாதிரி ஒரு படம் வரும்பொழுது பரவலாக பேசப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாரு. அதை நம்ம திருத்தி, எது பாரத பிரதமர் எது சொன்னாலும் அது திரித்து பார்க்கப்படுகிறது என்பதுதான். இப்போ தியானம் பண்ணாலும் திரிக்கப்படுகிறது. யாருமே ஏதோ தியானம் பண்ணாத மாதிரி ஒரு நடிகர் சொல்றாரு அங்க ஷூட்டிங் நடக்குது, இவங்க ஷூட்டிங்ல இருந்துட்டு. ஆக இதெல்லாம் என்ன? அதாவது ஒரு பாரத பிரதமர் ஒரு நல்ல நடவடிக்கைகளில் ஈடுபடும் போதும் ஒரு கருத்தை சொல்லும் போது அது கருத்தா மட்டும்தான் பார்க்கணும். அவர் காந்திக்கு எவ்வளவு, நான் என்ன கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட எந்த கொள்கையை பின்பற்றினாலும் சுதந்திரமே வேண்டாம்னாங்க. சுதந்திரம் வந்து அது கருப்பு தினம்னாங்க. சுதந்திர தினம் அன்னைக்கு நாங்க கருப்பாடை அடிவோம்னாங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்துல எல்லாம் இப்பதான் தேசிய கொடி ஏற்ற ஆரம்பித்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாலாம் தேசிய கொடியெல்லாம் அவங்க ஏற்றவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு காந்தி மேல அவ்வளவு பாசம் வந்துருச்சு. முரசொலியில காந்தியை பத்தி தலையங்கம் எழுதுற அளவுக்கு அவங்க இன்னைக்கு தேச பட்டாளர்களாக மோடியால் மாற்றப்பட்டு இருப்பதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சோனியா காந்தி மட்டுமே தெரிந்து கொண்டிருந்தவர்கள் இந்த காந்தியை பற்றியும் தனது தலையங்கத்தில் எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு மோடி தான் காரணம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிப்பா.